வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். கத்திரிக்காய் கறிக்குழம்பு மாதிரி எப்படி வைக்கிறது, அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் கறிக்குழம்பு மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். கூட வந்து தக்காளியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டை தான் வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பூண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பூண்டை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் வாங்க. பூண்டை க்ளீன் பண்ணி உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தக்காளி இருக்குது பாருங்கள். பெங்களூர் தக்காளி கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு தக்காளி இருக்குது பாருங்கள். அந்த தக்காளியை நல்லா சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னாக்கா மேலே அப்படியே கட் பண்ணி வச்சோம்னா அது ஒரு மாதிரி காரல் அடிக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்மெல்லு வரும் ஒரு மாதிரி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி காம்பு மட்டும் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த லைட்டாக அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு பின்னாடி பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஒரு 6 பீஸாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணி முழுசாக கத்திரிக்காய் அப்படியே இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வானலை இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகுற மாதிரி சிலிண்டரை பற்ற வச்சு வானலை நல்லா சூடுபடுத்திக்குவோம். வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக விடாதீங்க, கொஞ்சம் சேர்த்தே விடுங்க. சேர்த்தே விட்டுட்டு இந்த வெறும் கத்திரிக்காயை மட்டும் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும். எண்ணெயிலேயே வேகணும், அதனால தான் அது எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா இதே மாதிரி போட்டு கத்திரிக்காய் உடையாமல் பெரட்டுங்க. கத்திரிக்காய் உடையாமல் இந்த மாதிரி லகுவாக அப்படி பரட்டி விட்டுட்டு மூடி விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரம்னா அது வந்து வெந்துடும். இந்த மாதிரி நல்லா மூடி விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், வேக பார்த்து கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தனியாக அந்த கத்திரிக்காயை வந்து அந்த எண்ணெயை விட்டு அப்பால் எடுத்துடுவோம். கத்திரிக்காய்னா அலர்ஜி, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள், மனம் கேட்காம சாப்பிட்ருவாங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காயை எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காய பூண்டை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். லைட்டாக ரொம்ப பொடியாக தேவையில்ல, ஓரளவுக்கு லைட்டாக பொடியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு விழுதா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம நாட்டு தக்காளி, அந்த நம்ம நாட்டு தக்காளியும் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துடுவோம். பாருங்கள், இப்போ நான் 2வதாக தக்காளியை போட்டு அரைச்சின்னு இருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது 3த்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். திரும்பவும் அந்த வானலை வந்து எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு நாளை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இது 2த்தையுமே ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி செவர்ற லெவலுக்கு நல்லா வணக்கி விடுவோம். நல்லா இது செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நம்ம நாட்டு தக்காளியை வந்து அதில் போட்டுக்குவோம். தக்காளியை போட்டு உடனேலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, நல்லா ட்ரை ஆகணும். அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இந்த பச்சை வாடெல்லாம் போகணும். லைட்டாக நம்ம உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. தண்ணி ஊற்றாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணுங்க. நம்ம ஃப்ரை பண்ண அந்த அடியில் ஊற்றுறோம் பாருங்கள் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே வருங்க நல்லா சோர்ந்துட்டு, அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பாருக்காக குழம்புக்காக அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெறும் தனியாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ புளிக்கு பதிலாக லெமன் ஒரு 1/2 ஊற்ற போகிறோம். ஒரு லெமனை வந்து கட் பண்ணி இந்த ஒரு 1/2 லெமன் மட்டும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. கொஞ்சம் இந்த லெமன் வாடெல்லாம் போகிற லெவலுக்கு கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு, ரொம்ப விடாதீங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும்.
என்னக்கா கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லிட்டு இன்னும் கத்திரிக்காவே போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இதுக்கு மேலே தாங்க நம்ம கத்திரிக்காவே போட போகிறோம். இப்போ குழம்பு பாருங்களேன், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்கும். நம்ம அந்த அடியில் ஊற்றின எண்ணெய் வந்து மேலே நல்லா வருது பாருங்கள். அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை அப்படியே முழு கத்திரிக்காயை நம்ம அப்படியே எடுத்து போட போகிறோம். இது முழு கத்திரிக்காய் கிடையாது, நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கட் பண்ணுறதை நீங்கள் ஃபஸ்ட்டில் நல்லா க்ளீனாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கத்திரிக்காயை போட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த சாரெல்லாம் போகிற லெவலுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அலர்ஜி அப்படின்னு ஒதுங்குறவங்க கூட இந்த கத்திரிக்காய் குழம்பை விட மாட்டாங்கங்க. மனம் கேட்காம சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்க டிஃப்ரெண்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணி ஒரு 5-6 ஷேரையும் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே